கலைஞர் டிவி வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம வந்து chronic pelvic pain அதாவது continuous lower abdominal painக்கு என்ன ரீசன்ஸ் இருக்கலாம், இதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன் ஆஃப் த காமன் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கறது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ற பிரச்சனை. யூரினரி ட்ராக்ட்ன்றது என்னன்னா, உடம்புல வந்து யூரின் உற்பத்தி ஆகிற சிஸ்டம், யூரின் வந்து உடம்புல உற்பத்தி பண்ணி அதை வெளியே கொண்டு வர சிஸ்டம் பேர் யூரினரி ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூரினரி ட்ராக்ட்ன்றது கிட்னி, அப்புறம் சிறுநீர் பை அதாவது யூரினரி பிளாடர், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற டியூப் அதாவது யூரிட்டர்னு ஒரு டியூப் இருக்கும். அப்புறம் சிறுநீர் பையிலேருந்து வெளியே வர டியூப் அதாவது யூரித்ரான்னு ஒரு டியூப். இந்த ஆர்கன்ஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது கிருமி அது உள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுச்சுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் பேர் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து லேடிஸில் ரொம்ப காமன் இன்ஃபெக்ஷன். இன்ஃபேக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 40 to 50% ஆஃப் விமென் வந்து லைஃப் டைமில் அட்லீஸ்ட் ஒன் டைம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ யூரினரி ட்ராக்ட்ல இன்ஃபெக்ஷன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக வந்து யூரின் வந்து கம்ப்ளீட்லி ஸ்டெரைல், எந்த இன்ஃபெக்ஷன் எந்த ஆர்கனிசம்ஸும் எதுவும் இருக்காது. இன்ஃபெக்ஷன்ன்றது கீழ் வழியாக வரும், அதாவது வெளியே இருந்து யூரித்ரா வழியாக அந்த யூரின் பையிலேருந்து வெளியே வர டியூப் பேர் யூரித்ரா. இந்த யூரித்ரா மூலிமா கிருமிங்க வந்து வெளியே இருந்து மேலே யூரினரி பிளாடருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் வந்து மேலே கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா இது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த வழியில் தான் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஃபெக்ஷன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப மைல்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும், சீரியஸ் இன்ஃபெக்ஷன் கிடையாது. அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்தா யூஸ்வலாக க்யூர் ஆகிடும். சில சமயம் இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆச்சு, இல்லைனா கிட்னி வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு, இல்லை சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா சீரியஸ் ப்ராப்ளம்ஸ் என்ன வரலாம்னா கிட்னி டேமேஜ் வரலாம், பர்மனெண்ட் கிட்னி டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா பிளட் இன்ஃபெக்ஷன் அதாவது செப்சிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்ஃபெக்ஷன் வந்து யூஸ்வலாக ஆர்கனிசம்ஸ் எங்கேருந்து வரும்னா லார்ஜ் பவல் அதாவது குடல்லேருந்து வர இன்ஃபெக்ஷன் மோஷன் மூலிமா கீழ் வழியாக யூரித்ரா வழியாக யூரின் ட்ராக்ட்டுக்கு வரும். காமனஸ்ட் ஆர்கனிசம் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற ஆர்கனிசம் 90% ஆஃப் த டைம் வந்து ஈகோலைன்ற ஆர்கனிசம் தான் யூஸ்வலாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். அண்ட் யூஸ்வலாக வந்து லேடிஸில் யூரித்ரான்ற டியூப் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கம்பேர்ட் டு மென் யூரித்ரா சின்னதாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபெக்ஷன் குயிக்காக வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அண்ட் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே மாதிரி ரொம்ப எல்டர்லி பீப்புள் பெட் ரிடனாக இருக்கும் போது இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம்ஸ் இல்லைனா யூரினரி பேசேஜில் ஏதாவது ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்தால் இவங்களுக்குலாம் யூரினரி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குன்றது எப்படி நம்மளுக்கு தெரிய வரும்னா, என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா, இமீடியட் யூஷுவல் காமன் சிம்டம் வந்து பர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சல், ரொம்ப வலி, யூரின் போகும்போதே வலியோடு போகுது அப்படின்ற சிம்டம் தான் ரொம்ப காமன் சிம்டம். அந்த யூரின் பேசேஜ் அதாவது அந்த சிறுநீர் பை லைனிங் வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் யூரின் அங்கே சேர்ந்தாலே உடனே யூரின் போகணும் போல் இருக்கும். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன், அடிக்கடி ஒரு 10 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யூரின் போகணும். எவ்ரி டைம் யூரின் போகும்போது கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் யூரின் தான் போகும். ஸோ இது ஒரு காமன் சிம்டமாக இருக்கும். அண்ட் அகெயின் அந்த யூரினரி பிளாடர் லைனிங் இன்ஃப்ளேம்டாக இருக்கிறதுனால அர்ஜென்சி இருக்கும். அந்த லைனிங் இன்ஃப்ளேம்டாக இருக்கும்போது உடனே அந்த மசில் கண்ட்ராக்ட் ஆகி உடனே யூரின் போன போல் சென்சேஷன் இருக்கும். யூரின் போனோம் போல் இருந்துச்சுன்னா உடனே போய் எம்டி பண்ண வேண்டியிருக்கும். இந்த சிம்டம் பேர் அர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது எப்போவுமே பெயின் இருக்கும். லோவர் அப்டாமின் பெயின், சூப்ராபியூபிக் பெயின் அதாவது அடி வயிறில் யூரின் பை இருக்கிற இடத்துல யூரின் போனதுக்கப்புறம் இழுக்கிற மாதிரி வலி இருக்கும். ஸோ சூப்ராபியூபிக் பெயின் வந்து ரொம்ப காமன் சிம்டம். அண்ட் ஃபீவர் கூட இருக்கும், அதாவது எனி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது ஹை ஃபீவர், சில்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் யூரினே வந்து சம்டைம்ஸ் ஹை கலர்டாக, சம்டைம்ஸ் yellowish யூரினாக இருக்குது, ஆர் பிளட் இந்த யூரின் ரெட்டிஷ் கலர் யூரின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் வச்சு யூஸ்வலாக நம்ம யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது நம்ம ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். சப்போஸ் இன்ஃபெக்ஷன் மேலே ஸ்ப்ரெட் ஆகி கிட்னி கூட ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா, கிட்னி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ஹை ஃபீவர் இருக்கும், ஷிவரிங், சில்ஸ் இருக்கும். ஹை ஃபீவர் அண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது நாசியா, கொமெட்டல், வாந்தி இந்த மாதிரி சிம்டம்ஸும் இருக்கும். அது இல்லாமல் அந்த கிட்னி எங்கே இருக்கோ அதாவது அந்த பேக்கில் ரிப்ஸுக்கு கீழே அந்த கிட்னி எங்கே இருக்கோ அந்த இடத்துல சிவியர் பெயின் இருக்கும். ஸோ அப்பர் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், கிட்னி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். யூஸ்வலாக டயக்னோசிஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, அதாவது பர்னிங், யூரின் போகும்போது வலி அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம். ஸோ டீட்டெயில் ஹிஸ்ட்ரி, எப்போ சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, வேறு என்ன பிரச்சனைங்க இருக்குது, எக்ஸாமினேஷன் பண்ணி என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும்.
சம்டைம்ஸ் யூரின் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் டு கம் டு த எக்ஸாக்ட் டயக்னோசிஸ். இப்போ காமனாக பண்ணுற டெஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு காமனாக பண்ணுற டெஸ்ட் வந்து யூரின் அனாலிசிஸ். அதாவது யூரினில் வந்து ஏதாவது பிளட் இருக்கா, ஏதாவது கிருமிங்க இருக்கா, ஏதாவது பஸ் இருக்கா, இந்த டெஸ்ட் வந்து யூரின் டிப்ஸ்டிக் இல்லை யூரின் அனாலிசிஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதாவது யூரினை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு என்ன கிருமி இருக்குது, இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுற கிருமி என்ன, எந்த மாத்திரைக்கு அது கேட்கும், அதாவது கல்ச்சர் பண்ணி அந்த கிருமிங்க வந்து என்ன ஆன்டிபயோட்டிக்கு சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேர் யூரின் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி டெஸ்ட். யூஸ்வலாக இந்த 2 டெஸ்ட் வச்சும் நம்ம யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் டயக்னோஸ் பண்ணி யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்டும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். சில கண்டிஷன்ஸில் அதாவது ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன் திரும்ப ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை க்ரானிக்காக மாத்திரைலாம் கொடுத்தா கூட கண்டினியூஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைன்னா சம்டைம்ஸ் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு டவுட்ஃபுல்லாக இருக்குது, இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம்ஸ் அதாவது அந்த யூரினரி ட்ராக்ல ஏதாவது அப்னார்மாலிட்டிஸ் இருக்கான்னு டவுட் இருந்துச்சுன்னா சில அட்வான்ஸ் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அட்வான்ஸ் டெஸ்ட் என்னென்னா சப்போஸ் கிட்னி இன்ஃபெக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணோன்னா பிளட் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம். பிளட்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிளட் கல்ச்சர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம். அதேமாதிரி பிளட்ல ஏதாவது கிருமி இருக்கா, என்ன ஆன்டிபயோட்டிக் கேட்கும்னு பார்க்கறதுக்கு இந்த பிளட் கல்ச்சர் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அல்ட்ராசவுண்ட் தட் இஸ் ஸ்கேன் மூலியமா கிட்னி, யூரினரி ட்ராக்ட், யூரினரி பிளாடர் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, ஸ்டோன் ஏதாவது ரீசனாக இருக்கா இந்த இன்ஃபெக்ஷனுக்கு, பிளாடரில் ஏதாவது சிறுநீர் பையில் ஏதாவது கல் இருக்கா, ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன் பார்க்கறதுக்கு நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அண்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் சஸ்பெக்ட் பண்ணோம், கிட்னியோட ஸ்ட்ரக்சரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பொசிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணால் சம்டைம்ஸ் எம்ஆர்ஐ இல்லை சிடி ஆஃப் த கிட்னி கூட எடுக்க வேண்டியிருக்கும். இது 3 dimensional வியூ ஆஃப் த கிட்னி அண்ட் யூரினரி ட்ராக்டோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இந்த எம்ஆர்ஐயில் தெரியும். அண்ட் சிஸ்டோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் கூட சில சமயம் எடுப்போம். சிஸ்டோஸ்கோப்பின்றது என்னன்னா ஒரு யூரினரி பேசேஜ் உள்ள ஒரு சின்ன டெலஸ்கோப், ஃப்ளெக்சிபிள் தின் டியூப், எண்டில் வந்து ஒரு கேமரா அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டியூபை டைரெக்டாக நம்ம யூரினரி பேசேஜ் உள்ள போட்டு யூரினரி அந்த பிளாடர் உள்ள ஏதாவது கல் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த சிஸ்டோஸ்கோப்பின் டெஸ்ட் கூட பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் இன்னொரு டெஸ்ட் வந்து இன்ட்ராவீனஸ் பைலோகிராம், அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் டை செலுத்தி அந்த டையை வந்து நரம்பில் வெயினில் போட்டு அந்த கிட்னியோட என்டையர் ஸ்ட்ரக்சர் அண்ட் அந்த யூரிட்டர் எல்லாமே நம்மளுக்கு டிலினேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, அந்த ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு கிட்னி ப்ராப்ளம் தான் ரீசனா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். யூஸ்வலாக சில்ட்ரனில் இன்ஃபெக்ஷன்ஸ் அவ்வளோ காமன் கிடையாது. ஸோ சில்ட்ரனில் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுன்னா இந்த ஐவிபி டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் வந்து இந்த இன்ஃபெக்ஷன்ஸுக்கு ரீசன் வந்து ரீட்ரோகிரேடாக யூரின் வந்து மேலே போச்சுன்னா ரிப்பீட்டடாக அந்த யூரின் கிட்னிக்கு போச்சுன்னா அந்த கிட்னி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனில் வந்து நம்ம பிரச்சனை சஸ்பெக்ட் பண்ணோம்னா அந்த இன்ட்ராவீனஸ் பைலோகிராம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த டெஸ்ட் நான் கடைசியாக பேசின டெஸ்ட்லாம் எல்லாருக்கும் பண்ண வேண்டாம். பட் ரிப்பீட்டட் இன்ஃபெக்ஷன்ஸோ இல்லைன்னா வேறு ப்ராப்ளம்ஸ் நம்ம இருக்கோன்னு சஸ்பெக்ட் பண்ணோன்னா நம்ம இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன ப்ராப்ளம்னால இன்ஃபெக்ஷன் வருது நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ கிட்னி இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அதை பற்றி இன்னைக்கு பேசணும். இப்போ இந்த சிம்டம்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இதை எப்படி ட்ரீட் பண்ணுவோம், என்ன இதை ரிப்பீட்டடாக வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்டிவ் டெக்னிக்ஸ் என்ன, ஃபாலோ அப் என்ன, இதை பற்றி நாளைக்கு பேசலாம்.